வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளுடைய வாகை தமிழா சேனலில் பார்க்குறது என்ன ரொம்ப சூப்பரான ஒரு அப்டேஷன் தாங்க. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் ரத்த சோகை நோயினால் அவஸ்தைப்பட்டுருப்பீங்க. இதுக்கு எல்லாத்துக்குமே டேப்லெட்ஸ் தான் சாப்பிடணுமா, இயற்கையான முறையில் எந்த ஒரு தீர்வுமே கிடையாதா அப்படிங்கிறவங்களுக்கும், இன்னொருத்தவங்க வந்து பார்த்திங்கன்னா, நான் இரும்பு கடாய் வாங்கிட்டேன்பா, அதை எப்படி பயன்படுத்துறதுனே எனக்கு தெரியல, எப்படி அதை பழக்கப்படுத்துறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வருத்தப்பட்டுருப்பீங்க. அதற்கான எல்லா முழு தீர்வும் பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் கிடைக்கும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதான் முதல் முறையாக நம்மளுடைய வாகை தமிழா சேனலில் பார்க்க வந்திருக்கீங்கன்னா, அப்போ மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய சேனலில் மருத்துவ குறிப்புகளும் இயற்கை தொடர்பான பாரம்பரியமான உணவு பழக்கங்களையும் பதிவேற்றம் செஞ்சிட்ருக்கோம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ப்ளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள். நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ், அது மட்டும் கிடையாது, ரொம்ப ஹெல்த்தியான குழம்பு, சட்னி, பொடி வகைகள் எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கோம். செக் பண்ணி பாருங்கள். நிறைய பேர் பார்த்திங்கன்னா அயன் டெஃபிஷியன்சியால் அவஸ்தைப்பட்டுருப்பாங்க. இது எப்படி சரி பண்ணுறது, குட்டீஸுங்களுக்குலேருந்து எப்படி இதை சரியாக கொண்டுட்டு போகிறது அப்படிங்கிறது பேரண்ட்ஸுக்கு மிகப்பெரிய சவாலான விஷயம். அதுக்கு ரெண்டு விஷயம் இருக்குது. ஒன்று பார்த்திங்கன்னா, நீங்கள் பயன்படுத்தக்கூடிய பாத்திரம் தாங்க. நீங்கள் நான்ஸ்டிக் தவால் நிறைய பேர் பயன்படுத்துகிறீங்க, இன்னொன்று அலுமினிய பாத்திரம் பயன்படுத்துகிறீங்க. இந்த நான்ஸ்டிக் தவா பயன்படுத்துறதுனால கண்டிப்பாக நிறைய ப்ராப்ளம் வரும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். முக்கியமாக புற்றுநோய் வருங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, புளோரோஆக்டனாயின் அப்படிங்கிற ஒரு அமிலத்தை சேர்த்து தான் இந்த நான்ஸ்டிக் தவாலாம் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. இது இதிலேயே சமைச்சிட்டு இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுடைய உடலில் போய் புற்றுநோய் உருவாக்கும். இன்னொன்று ஹைப்போ தைராய்டு, இந்த மாதிரி பல பிரச்சனை உருவாக்கும். அதற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, லேடிஸை பொறுத்தவரைலாம் அதில் எண்ணெய் நிறைய குடிக்கிறது கிடையாது, எண்ணெய் குறைவாக பயன்படுத்தலாம். இன்னொன்று கடாயில் ஒட்டுறது கிடையாது. இது ரெண்டு பர்பஸ்க்காக பயன்படுத்துகிறாங்க. எண்ணெய் குறைவாக பயன்படுத்தினா உடலுக்கு ஆரோக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிட்டு நீங்கள் அதை விட பெரிய வியாதியை தேடி போகிறீங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஸோ இயற்கையான முறையில் நான்ஸ்டிக் தவா என்ன பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா இரும்பு தாங்க. ஸோ இரும்பு கடாயை நீங்கள் பயன்படுத்தலாம். இரும்பு பயன்படுத்துனீங்க அப்படின்னா கண்டிப்பாக அயன் டெஃபிஷியன்சிக்கு ஒரு மிகப்பெரிய தீர்வாக இருக்கும் அப்படிங்கிறது ஒரு ஆர்டிக்கல் மூலியமாக கூட சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, த லக்கி அயன் ஃபிஷ் அப்படிங்கிற ஒரு ஆர்டிக்கல். இது கிறிஸ்டோபஸ் சார்லஸ் அப்படிங்கிறவர் பார்த்திங்கன்னா ஒரு ஆய்வுக்காக கம்போடியா நாட்டுக்கு போயிருக்காரு. அங்கே நிறைய பேர் இந்த அயன் டெஃபிஷியன்சினால அவசரப்பட்டிருக்காங்க. முக்கியமாக இது என்னென்னா தலை சுற்றல் வர்றது, மயக்கம், வாமிட்டு, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைனால அவஸ்தைப்பட்டிருக்காங்க. இந்த பிரச்சனைக்கு தீர்வு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிச்சுட்டு இருக்கும்போது என்னதில் சமைக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது நிறைய பேர் அலுமினிய பாத்திரத்தில் சமைச்சிட்டு இருந்திருக்காங்க. ஸோ இது எப்படி மாற்றுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு அவர் அவங்களுக்கு கடவுளாக வழிபடக்கூடிய மீன்பிடி தொழில் தாங்க. ஸோ இந்த மீன்பிடி தொழிலை பயன்படுத்தி அவங்ககிட்ட, ஏன்னா ஒரு கிராமப்புற மக்கள்கிட்ட எளிதாக நீங்கள் இதை பயன்படுத்துங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக பயன்படுத்த மாட்டாங்க. அதனால் அவர் என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைனால நீங்கள் அவஸ்தைப்பட்டிருக்கீங்க உடல் ரீதியாக, அதனால் உங்களுக்கு ஒரு லக்கி ஃபிஷ் கொடுக்குறேன், இதை நீங்கள் சமைக்கக்கூடிய உணவில் போட்டு நீங்கள் சமைச்சிட்டு வாங்க, கண்டிப்பாக இந்த பிரச்சனையெல்லாம் தீர்வாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தோன்னே அவங்களுக்குள்ளார ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. அந்த லக்கி ஃபிஷ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு அயன் கட்டி. ஸோ அயன் கட்டி ஒரு ஃபிஷ் வடிவில் ரெடி பண்ணி ஒரு வீட்டுக்கும் கொடுத்துட்றாரு. இதை பயன்படுத்தி ஒரு 6 மாதம் சமைக்கிறதுல போட்டு சமைச்சிருக்காங்க. ஸோ அங்கே இருக்கிற மக்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த அயன் டெஃபிஷியன்சி பிரச்சனையும் போனதாக சொல்லிட்டு ஒரு ஆர்டிக்கலும் எழுதியிருக்காரு. ஸோ கண்டிப்பாக இப்போ தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அயன் டெஃபிஷியன்சிலேருந்து நீங்கள் விடுபடணும் அப்படின்னா கண்டிப்பாக அயன் பாத்திரத்தை பயன்படுத்தணும்னு. இந்த அயன் பாத்திரத்தை எப்படிப்பா நம்ம பயன்படுத்துறது, எப்படி பழக்கப்படுத்துறது, ஏன்னா நம்ம சில்வர் மாதிரி வாங்கினோன்னே அதை யூஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். ஸோ இதை பழக்கப்படுத்துறதுக்கு அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய ப்ரொசீஜரே இருக்குது. செய்யலாம் அப்படிங்கிறத கண்டிப்பாக அடுத்தடுத்த வீடியோவில் வந்துகிட்டே இருக்கும். இந்த மாதிரி பயனுள்ள தகவல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளுடைய வாகை தமிழா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் பத்தாது, பக்கத்தில் கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி அப்டேட்ஸ் கொடுத்தோன்னே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் சேரும்.